ஆள தோட்டமா கவர்ச்சி வந்திருக்கீங்க. பெரிய கவர்ச்சி என்னடா மூடி அப்பதான் உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி எப்போ ஆடை அடியக்கூடாது. நடை ஆடை அணிகளின் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. இந்த அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில் இசையில் கலையில் கவியில் மழலை மொழியில் இசையில் கலையில் கவியில் மழலை இருப்பதுண்டு. இதுக்கு ஒரு திறமை வேணும். ஆமா, ஒரு ராஜநடிகருக்கு நிகரா குரல் வழக்க வச்சு பாடுறா இது எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. உங்களை போன்ற ஒரு சில கலைஞர்கள் மட்டும் தான் பெரும்பாலும் நகைச்சுவைகள் இல்ல. எனக்கு ஜெயபார்த்திபன், பெட்டி மணிகண்டன். அப்ப இது ஆண்டவருடைய இது அரிய படைப்பு. ஆமாமா, அரிய படைப்பா அரியா. ஆமா, ஆண்டவன் இப்படி ஒன்ன படைச்சதுக்கு நினைச்சு அவரே வேதனைப்படுவார். ஐயோ, வெள்ளிமலை வருகிறேன். வெள்ளிமலை கண்ட வேணும். கொட்டாம்பட்டி வெள்ளிமலையா? அது குருவார்பட்டி வெள்ளிமலை. நேத்து போன அது நான் சொல்றது இங்க. வெள்ளிமலை மன்னவா வேதம் நீ அல்லவா ஓர்க்கு முன்னவா. எந்த வெள்ளிமலை? கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை? குங்குமணி நாட்டினிலே குவிந்த மலை எந்த மலை? தேடி வந்தோர் இல்லமெல்லாம் செழித்த மலை எந்த மலை? தளபதி பாருங்க, அவரே காதை பொத்துறாரு. ஏன் பங்காளி கோச்சுக்கார ஏன் காதை பொத்துறாரு? நீங்க எப்ப பிடிப்பாங்க நம்ம வந்துட்டு போலாம் சொல்லு. அப்படியெல்லாம் காதை சொரிஞ்சாரு பொத்தல. அதுல நீங்க பாடும்பொழுது அதே மெய் மறந்து பாக்குறாரு. அது எப்பெல்லாம் தூக்கம் தேவாதி தேவரெல்லாம் தேடி வரும் மருத மலை. பாட்டு இருக்கா பாருங்க. இப்படி பிற்கா கொடுத்தாப்புல மணியை குறிச்சல நாய் ஒண்ணு கிடந்து இந்த பிற்கா கொடுத்தன தம்பி பிரபுதானி வந்திருந்தாப்புல. இது ஒரு சம்பவமா. அடுத்து இந்த ஆத்திரமத்தி பக்கத்துல ஒரு ஊர், அங்கே வரமா அப்படி பிற்கா கொடுத்தன. நீ வேற இடையில ஐயா அர்த்தாடு மாதிரி ஒரு கேள்வி. அர்த்தாடு மாதிரி பாடல் வந்து ரொம்ப கடினமான பாடல். ஆமா ஆமா. மதுரை சோமையா பெரிய ஒரு சங்கீத வித்வானவர். ஆமா, பல ராகங்கள் ராகமொழியெல்லாம் பாடுது. அவரே அந்த பாட்டை பாடும் பொழுது பதிவு பண்ணும் பொழுது 2 முறை மயக்க போட்டாராம். சாப்பிடாம போயிருப்பாரு. இந்த வார்த்தை சந்தமெல்லாம் அப்படி இருக்குமையா? பகடமெல்லாம் கொடியது மலை எது நதி எது கடல் அது சகலமும் உணவரும் கருணையில் அவருக்கு ஈக்குவலா பாரு. நீங்க சும்மா இருங்க. அவ்வளவுதான். நீங்க எவ்வளவு வச்சாலும் நீங்க உங்களுக்கு தெரியும். மருதமலை மாமணியே முருகையா போல மருதமலை மாமணியே முருகையா பாட்டு பாடுத
ஊரே இவ்வளவு தூரம் மகிழ்ச்சியா சிரிக்கிறாங்கன்னா இதுக்கெல்லாம் நீங்க மிகப்பெரிய புண்ணியம் நீங்க செஞ்சிருக்கணும். ஏன்னா ஒருத்தர் அழிய வைக்கிறது ரொம்ப சுலபம். படக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னா முகம் சுருங்கிடும். ஆனால் சிரிக்க வைக்கிறதுக்கு பத்தியா இதெல்லாம் ஒரு பொழப்பு. அப்படின்னு நீங்க சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்துடாது. பிறர் சிரிக்க வாழ்ற வாழ்க்கையை பார்த்து மற்ற சிரிக்க கூடாது. பிறர் சிரிக்காம போச்சா இந்த பப்பனை போட்டு நாடகத்துல சிரிப்பே வரல என்ன நாடகம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்புறம் நீங்க சோத்துக்கு சுப்பிரமணியம் பிடிச்சி ஊருக்கு போக முடியுங்க. ஏன் உங்களுக்கு விவசாயம் இல்லையா? சுத்தி வச்சு பேச வரல. நேரடியா சேர்த்துக்கிறேன். நேரடியா நான் விஷயத்துக்கு உங்க அப்பாவோட கூட பிறந்த தங்கச்சியோட வீட்டுக்காரோட மூத்த மகனுக்கு இளைய வேலுக்கு நடுவில் பிறந்த ஒரே பையன் கந்தவேடன். நான் சொன்னதை மட்டும் நீங்க சரியா சொல்லுங்க. உங்க அப்பாவோட கூட பிறந்த தங்கச்சியோட வீட்டுக்காரோட மூத்த மகனுக்கும் இளைய பையனுக்கு நடுவில் பிறந்த ஒரே அப்பாவோட தங்கச்சி மகனோட பெரியம்மா மச்சினே அண்ணன் மகனோட எங்க சின்ன ஐயா கூட்டிட்டு போனாரு. சொல்ற உங்க அப்பாவோட கூட பிறந்த தங்கச்சியோட வீட்டுக்காரோட மூத்த மகனோட தம்பிக்கு இதான் சுத்தி வளைக்காம பேசுறதா ஐயா? ஊர் உலகமே சுத்தி சொந்தக்காரங்க கூட்டிட்டு வந்துட்டேன். சரி நான் கொஞ்சம் விரிவா சொல்றேன். விரிவா சொல்றேன். நான் தான் வள்ளியோட புருஷன். நான் இருக்கும்போது நீ என்ன வார்த்தையை பேசுறீங்க? நீ இருக்கும்போதுனா நீ ஏன் இருக்க? போய் சொல்லலாங்கிறீங்களா? ஏன் இருக்கன்னா வள்ளி கல்யாணம் பண்ணி கொடுக்காம ஏன் இருக்க? கல்யாணம் பண்ணி கொடுக்க தான் நான் இருக்கிறேன். என்னமோ என்னமோ ஏற்பாடு பண்ணி கல்யாணம் நடக்குது. ஆனா எனக்கு ஒண்ணு உங்களுக்கு ஒண்ணு. அது நம்ம ராசி நடக்கும். நம்ம யாரை சொல்றோம் அது வேற இடத்துல பிக்கப் ஆயிட்டு என்ன பண்றது? சட்டங்கள் இருந்தா சுழின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம சுழி சும்மா இருக்காது. அதுதான் இப்ப நிறைய பேர் ஆட்டி படைக்குது. சரி இருக்கட்டும் விடுகிறேன். இப்ப அங்க ஒரு காரியம் தெரியல. யாருது? என்ன திறமை வேணியுடையாள் கையில் சூழமுடையாள் கருமை மலையிலே என்னை ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உணவுக்கு பெயர் காதல். நம்ம எப்போ ஓட்டு போடுறது? என்ன நம்ம ஓட்டு போட்டோம்னா நீங்க 2 பேரும் ஓட்டு போட்டீங்கன்னா அதோட அந்த கட்சி க்ளோஸ் ஆயிடும். உன்னை மாதிரி கல்ல ஓட்டு போடுறாங்க நினைச்சியா? நான் நல்ல ஓட்டு போடுறேன். நல்லா ஓட்டு போடுங்க. வழி நம்ம இதுவரைக்கும் திருமணம் முடித்தவுடன் நம்ம வீட்டு பக்கம் இந்த சண்டாளையே வரவே கூடாது. 7 பேர் வீட்டு பக்கம் வரவே கூடாது. நான் வரமாட்டேன். இந்த பிள்ளை நீங்க கூட்டி போயிட்டு ஓட்டு போடுங்க. நல்லா இருக்கியாமா? ஏற்கனவே நான் ஒரு மாலை தேடி வந்து உள்ளே பார்த்தவுடன் உன்னை அழகு மைய அவர் வேட்பாளர் தேனுலாவும் பூங்காவனவது கானுலாவும் தலைமானே நானே தேனுலாவும் பூங்கா தேனுலாவும் பூங்காவனவது கானுலாவும் தலைமானே நானே தேடி வந்தேனே ஓடி வந்ததா எலி செத்து போச்சா?